ஒரு ஊருல ஒரு குடும்பம், ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு அக்கா, அக்கா வீட்டுக்கர், தங்கச்சி, தங்கச்சி வீட்டுக்கார் இந்த மாதிரி 4 பேரும் இருந்தாங்க. இவங்க ஒரு மலை அடிவாரத்துல ஒரு ஓலை குடிசையில தான் தங்கி இருந்தாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இப்படி ஒரு கசப்பான உண்மை இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அட ஆமாங்க, அக்கா பேரு போட்டீங்கன்னா தூங்கா வேணும். அக்கா வீட்டுக்காரர் பேர் பாத்தீங்கன்னா ரவி. இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. நல்லாவே வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. ஆனா ரவிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வம். அதனால தன்னுடைய பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தங்கச்சிக்கு எப்படி அது ரூட்ட விடணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலயே தன்னுடைய தங்கச்சி, அதாவது தன்னுடைய மச்சினிச்சிய ரூட்டு விட ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சகல வெளிய போகும்போதெல்லாம் தன்னுடைய மச்சனை வீட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. வீடு பெருக்கவும் துவைக்கவும் சகல வேலைகளையும் செய்வாரு. ரவி தங்கச்சியுடைய பெயர் பாத்தீங்கன்னா ரஞ்சிதா. ரஞ்சிதாவும் பார்க்க நல்ல அற்புதமாக இருப்பா. ரஞ்சிதாக்கு குழந்தை இல்ல, அதனால ரொம்ப வருத்தப்படுவா. அதனாலேயே அவளுக்கு ரொம்ப மனக்கஷ்டம் வரும். ஆனா ரவி தன்னுடைய அக்கா வீட்டுக்கார ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தனக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே ரவியை பார்த்திருந்தா ரவியதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன்னா ரவிக்கு 2 பசங்க இருக்காங்க. தன்னுடைய வீட்டுக்காரு வேஸ்ட். அந்த வேலை சரியா செஞ்சிருந்தா இந்நேரம் எனக்கும் குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவா. அதுக்கேத்த மாதிரியே ரவியும் எல்லா வேலைகளையும் ரஞ்சிதாக்கு செஞ்சுட்டு இருப்பா. தன்னுடைய அக்காக்கு சந்தேகம் வராத மாதிரி மாமாவை நல்லாவே பார்த்துக்கிட்டா ரஞ்சிதா. ரவி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கோழிக்கறி குழம்பும் குருமாவும் வச்சு அழகா போடுவா. அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா யதார்த்தமா ரஞ்சிதா ஹஸ்பண்ட் நைட் ஷிப்ட் பார்த்துட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. அதனால ரவியே பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பொழுதே போயிடுச்சு. மழை பாத்தீங்கன்னா ஜோனு வந்துச்சு. அந்த மழையில ரவி வீட்டுக்கு போக முடியல. உடனே போனை போட்டு ரவி அவனுடைய பொண்டாட்டிக்கு போனை போட்டு, இன்னைக்கு நான் வரல. உன்னுடைய தங்கச்சி வீட்டிலேயே தங்கிக்கிட்ட வா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவ சரிங்க பாத்து, ஏண்டி தங்கச்சி சின்ன பிள்ளை, அவ சமைக்க தெரியலன்னா கோச்சுக்காதீங்க, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட்டா. அப்புறம் ரவி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கூட பேச ஆரம்பிச்சான். ரஞ்சிதா உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டான். ஆமா மாமா, எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா என் வீட்டுக்காருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நானும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, ஏறாத கோவில்கள் இல்ல, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஆனா நீங்க அப்படி இல்ல, அக்காக்கு 2 குழந்தை இருக்கு. நீங்க செம்ம பவர்தான மாமா அப்படின்னுட்டு பேசி நக்கல் அடிச்சா ரஞ்சிதா. உடனே ஏன் உங்க அக்காக்கு நான் கொடுத்த மாதிரி உனக்கு வேணுமா அப்படின்னு நான் பேச்சு வாக்குல கேட்டுட்டேன். அதுக்கு ரஞ்சிதா ரொம்ப கோபப்பட்டா. என்ன மாமா இப்படி பேசிட்டீங்க அடுக்குன்னு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானம் ஆயிட்டான். ஏன்னா மாமாவை பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாமாவுக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ண போயிட்டான். அந்த சமயத்துல அதாங்க மழை பெஞ்சது. அப்போ கரண்ட் வர கட் ஆயிடுச்சு. அப்போ ரஞ்சிதாவுக்கு மனசுல மாமா சொன்னது ஓடிட்டே இருந்துச்சு. என்னன்னா உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதாவது குழந்தை உனக்கும் வேணுமான்னு கேட்டாங்கல்ல. ஆமா அப்படின்னு நினைச்சு மாமா கிட்ட சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் கொடுக்க போனான். அப்ப மாமா பார்த்தாங்க. மாமா உண்மையவே கேட்டீங்களா, எனக்கும் குழந்தை கிடைக்குமா? நான் கேட்காத டாக்டர் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, பார்க்காத கோவில் குலம் இல்ல, ஆனா நீங்க எனக்கு தர முடிஞ்சா தாங்க மாமா அப்படின்னு நானும் மனச விட்டு கேட்டுட்டேன். ஏன்னா எனக்கும் மாமா கூட பண்ணணும்னு ஆசை. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சு நான் கேட்டுட்டேன். மாமா ரவி பாத்தீங்கன்னா உடனே ஷாக்கடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளமே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆனாகி ஆனாகி ஆப் ஆச்சு.
அந்த சமயத்துல குளிர் வேற அதிகமா இருந்துச்சு. அப்போ ரஞ்சிதா கிட்ட போயிட்டு நான் உனக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு பாடம் சொல்லி தரேன். அதனால அடுத்த 10 மாசத்துல உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு வித்தையை கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொன்னா. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சா. அந்த மழை டைம்ல நல்லா குளிர்ந்த காத்து, அந்த காத்தப்பா மல்லிகா கையை புடிச்சுக்கிட்டு படிக்கட்டு ஏறும் பொழுது கீழ சரிஞ்சிட்டாங்க. அந்த சமயத்துல யாருமே இல்ல. அப்போ அவங்களுடைய லீலைகளை ஸ்டார்ட் பண்ணாங்க. வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரவே 3 டைம் கரண்ட் ஆஃப் ஆனாய் வந்துச்சு. அந்த சமயத்துல ரவி ரஞ்சிதா பார்க்கும் பொழுது வேற மாதிரி கிக்கா இருந்துச்சு. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக விளையாடினார். அப்ப பாத்தீங்கன்னா ரஞ்சிதா 2 மாம்பழங்களை வச்சிருந்தாங்க. மாம்பழம் பார்க்கும் பொழுது அழகா நல்லா நேர்த்தியா இருந்துச்சு. நல்லா வட்ட வடிவுல இருந்துச்சு. அந்த மாதிரி மாம்பழத்தை இதுவரைக்கும் நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்கஜு. நானும் பார்த்திருக்க மாட்டேன். அப்போ ரஞ்சிதா கிட்ட என்னமா மாம்பழம் இவ்வளவு அழகா வச்சிருக்க, இதையே உன் வீட்டுக்காரருக்கு புசிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புசிச்சான். மாம்பழத்தை மட்டுமே புசிக்கலங்க, அவன் எல்லாத்தையுமே புசிக்க ஆரம்பிச்சான். மாம்பழம் கீழ குழிப்பணியாரம் எல்லாமே இருந்துச்சு. இப்போ ரவி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு ரஞ்சிதா இருங்க, நான் போயிட்டு சப்பாத்தியும் சட்னி அண்ட் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்காக எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். அதுக்கு ரவி ஏய் மண்டு, எனக்கு பசிக்குது. எனக்கு குடிப்பணியாரம் சாப்பிடன போல இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்பாவும் ரஞ்சிதாக்கு புரியல. அதுக்கப்புறம் ஏய் மண்டு, உன்கிட்ட இருக்கற குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் புரிஞ்சது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை நான் கொடுக்கணுமா? நீயே எடுத்து சாப்பிடக் கூடாதா மாமா? உனக்கு சட்னி வச்சிருக்கல, அந்த சட்னியை குழி பணியாரத்துக்குள்ள விட்டு அதுக்கப்புறமா குழி பணியாரத்தை சாப்பிடு மாமா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னுடைய வீட்டுக்காரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க. ஆனா அவருக்கு ஏனோ அந்த சக்தி இல்ல, நீயாவது அந்த சக்தி தாயே மாமா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் சாக்கு அடிச்சது ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவை கீழ நல்லா பிழைனா படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் பழத்தை நன்றாக சாப்பிட்டு விட்டு அப்படியே இடுப்புக்கு கீழ பாத்தீங்கன்னா குழிப்பணியார சட்டி இருந்தது. அந்த குழிப்பணியாரம் சட்டி ரொம்ப வறட்சியா இருந்தது. அந்த வறட்சிய போக்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய ஊத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா கைய வச்சு நல்லா அத தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கற அந்த வாழைப்பழத்தை அதுல நல்லா வச்சு தேய்க்கும் பொழுது ஒரு சட்னி வெள்ளையா வருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த குழி பணியாரத்தை வாயை வச்சு நல்லா சாப்பிடும் பொழுது மாமளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதே போல குழிப்பீரத்தை சாப்பிட்டுட்டு பைனலா அந்த உலக்கையை எடுத்து உரலுல இடிச்சு அதுக்கப்புறம் அந்த வெள்ளையா வர கஞ்சியை உள்ள விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்காவான ஒரு ஆம்பள பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே மாமாவுடைய வாழைப்பழத்தை சாப்பிடாம விட்டதே இல்ல ரஞ்சிதா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இதுபோல ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்களும் நன்றாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.